वसुदेव सुतं देवं देवकी परमानन्दं कृष्णं जगद्गुरु कृष्णं वन्दे जगद्गुरु श्रीकृष्णं वन्दे जगद्गुरु करुणाचार्यं कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणं वासुदेवं श्रीधरं माधवं श्रीधरं माधवं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे कृष्णा हरे हरे राम हरे राम राम हरे राम राम हरे हरे राम हरे राम हरे राम हरे राम हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण हरे अच्युतं केशवं सत्यभामाधवं श्रीधरं शरणाधिकाराधिकम् रामं कृष्णं कृष्णं कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे राम हरे राम राम हरे हरे कृष्ण हरे कृष्ण हरे यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैः मुक्तो यः स च मे प्रियः. அந்த ஸ்லோகத்தை சொல்லி திரும்பி சொல்லுவோம். சௌமியா 15 12வது यस्मान्नो द्विजते लोको यस्मान्नो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः लोकान्नो द्विजते च यः हर्षामर्षाभयोद्वेगैः हर्षामर्षभयोद्वेगैः मुक्ता यः स च मे प्रियः मुक्तो यः स च मे प्रियः. அடுத்தது படிக்கவா? அடுத்தது अनपेक्षा सुचिर्दक्ष अनपेक्ष शुचिर्दक्ष उदासीनो गतव्यतः उदासीनो गतव्यथः सर्वारम्भ परित्यागी सर्वारम्भ परित्यागी यो मद्भक्तः स मे प्रियः.
यो यो मद्भक्तः स मे मद्भक्तः मे प्रियः प्रियः यो अथ न हृष्यति यो न हृष्यति न द्वेष्टि यो न यो न हृष्यति हृष्यति न न द्वेष्टि द्वेष्टि न न शोचति शोचति न काङ्क्षति न न शोचति शोचति न न काङ्क्षति काङ्क्षति शुभाशुभ परित्यागी शुभाशुभ परित्यागी शुभाशुभपरित्यागी भक्तिमान् यः स मे प्रियः भक्तिमान् मे भक्तिमान्यः स स मे मे प्रियः प्रियः यस्मान्नो द्विजते लोक उद्विजते உத்வேகம் உத்வேகம் அடைபவன் அடைகிறான் ந உத்விஜத்தே அடைவதில்லை உத்வேகம் அடைவதில்லை லோகோ உத்விஜத்தேனா உத்வேகம் அடைவதில்லை உத்வேகம் கொடுப்பது அளிப்பது அதாவது இவன் மக்களை லோக்கக மக்களை யார் உத்வேகப்படுத்துவதில்லையோ எக்ஸைட் அதாவது மக்களை தூண்டி விடுறது ஆவேசப்படுத்துறது கோஷம் போட்டு லோகான்னோ த்விஜதே ஜெயக மக்கள் இவனை உத்வேகப்படுத்துவதில்லையோ அந்த ஆளு எனக்கு பிரிய பக்தன் யஸ்மான்னோத்விஜதே லோகோ லோகான்னோத்விஜதே ஜயः ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகம் ஹர்ஷனா துள்ளி குதிக்கிறது எக்ஸைட்மெண்ட் அமர்ஷ அப்படின்னா வருத்தம் பயம் உத்வேகம் இது யார்கிட்ட இல்லையோ அவன் எனக்கு பிரிய பக்தன் ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை முக்தோ முக்தி அடைந்தவன் இந்த 4 விஷயத்திலேருந்து ஹர்ஷ அமர்ஷ பயம் உத்வேகம் யாரு அமர்ஷனா பொறாமை வருத்தம்னு சொன்ன பொறாமை ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை முக்தோ முக்தி அடைந்தவன் இந்த 4 அவன் எனக்கு பிரியமானவன் மக்களை தூண்டி விடுதல் ராஜீவ்காந்தி என்ன பண்ணினா ஒரு ஆலமரம் விழுந்தா சின்ன செடிகள் எல்லாம் செத்துதான் போகும் எப்ப சொன்ன இத இந்திரா காந்தி செத்த போது காங்கிரஸ்காரங்க சீக்கியர்கள் வீட்டிலெல்லாம் புகுந்து உயிரோட கொளுத்தி அவங்களெல்லாம் கொண்டு போட்டு சீக்கியர் அவர் மனைவி குழந்தைகளை அப்படியே ஆயிரக்கணக்கான பேரை சாகடித்தான் நாங்கள்லாம் நாக்பூரில் அந்த ஒரு 7-8 நாள் சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் ராத்திரி முழுக்க அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருப்போம் கையில் தடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் வந்தா காங்கிரஸ்காரனை அடிக்கிறது அந்த மாதிரி செஞ்சான் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே சீக்கியர்களுடைய வீட்டுக்குள்ள புகுந்து உயிரோடு எரிய விட்டான் அப்போ ராஜீவ்காந்தி என்ன சொல்றான் தன்னுடைய கூட்டத்தை அடக்கலை ஒரு ஆலமரம் விழுந்தா சின்ன சின்ன செடிகள்லாம் செத்து தான் போகும் அப்படின்னு இவங்களை என்கரேஜ் பண்ணி விட்டான் காங்கிரஸ் ரவுடிகளை போய் கொள்ளுங்கடா அப்படின்னு இதுதான் இங்க சொல்றாரு மக்களை ஆவேசப்படுத்தி விடுபவன் படுத்தி விடாதவன் அவன் எனக்கு பிரிய பக்தன் நமக்கு அந்த பவர் இருக்கு ஆனா கூட அந்த பவரை உபயோகப்படுத்தாம பெரிய கூட்டம் நாம சொன்னபடி கேட்க தயாரா நிற்கிறது ஆனா கூட அந்த மாதிரி ஆவேசப்படுத்தாமல் இருப்பவன் ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டான்னு சொல்லிட்டு இந்த அதிமுக ரவுடிங்க போயிட்டு பஸ்ஸில் பொண்ணுங்க எல்லாம் 17-18 வயசு பொண்ணுங்க இருக்கிற காலேஜ் பசங்க பொண்ணுங்க இருக்கிற பஸ்ஸை எரிய விட்டு
கீழே இறங்க விடாமல் அவங்கள தடுத்து அவங்க போராடி வெளியே வந்து அதில் 3 பொண்ணுங்க உள்ள உயிரோடு செத்தாங்க. இதுதான் ஒரு கூட்டத்தை தூண்டி விடுதல், வெறுப்பு, கோபப்படுத்தி, ஆவேசப்படுத்தி. நம்ம தமிழ்நாட்டில் இது ரொம்ப வருஷமாக நடந்திருக்கு. சேட்டான், அவன் நம்மளை கொள்ளையடிச்சிடுவான். இப்போ சொல்லியிருக்கிறேன் பாரு முக்கியமந்திரி, 5000 ரூபாய் மக்கள் எல்லாம் நான் பணத்தை கொடுத்தேன், அதை மோதி எடுத்துட்டுருவான். அதுக்கு முன்னால் போய் பேங்க்கில் போய் எல்லாரும் எடுத்துட்டாங்க. என்ன ஒரு பொறுக்கித்தனம், கீழ்த்தனம். பொய் மூலமான மக்கள் மனசில் ஒரு வெறுப்பை தூண்டி விடுது. ஸோ இந்த மாதிரி தலைவர்களை தான் நாம் பார்க்குறோம். நான் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி அரெஸ்ட் ஆன போது நாங்கள் ஒரு பெரிய குழு அமைச்சு காஞ்சிபுரத்தில் நம்ம பந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னபோது அவர் சொன்னார், எல்லாம் நம்ம 10,000 20,000 அப்படின்னு முதலீடு பண்ணி கொடுத்து கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுடைய ஒரு நாள் வியாபாரம் நமக்காக கெட வேண்டாம், ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் பாருங்க. அவர் நிறைய கடைகளுக்கு இது கொடுத்துருக்காரு, முதலீடு, அங்கே இருக்கிற பல சின்ன கடைகள் எல்லாம். ஸோ அவங்களுடைய ஒரு நாள் வியாபாரத்தை கெடுத்து எனக்காக அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து ஒரு நல்ல தலைமை. ஸோ யஸ்மான்னோ த்விஜத்தே லோகோ. அதே போல மக்கள் நம்மளை ஆவேசப்படுத்துதல். தலைவனை, தலைவா போ முன்னேறு, நாங்க உங்க பின்னால இருக்கிறோம் அப்படின்னு தூண்டி விடுறது. அவன் கிறுக்க மாதிரி இந்த ஆவேச கோஷத்துக்கு தூண்டப்பட்டு அவன் உள்ள போய் எதாவது கலாட்டா பண்ணி பெரிய சிக்கல்ல மாட்டி, மக்களும் இவனை தூண்டி விட மாட்டார்கள், இவனும் மக்களை ஆவேசப்படுத்த மாட்டான். உற்சாக துள்ளல், பொறாமை, பயம், ஆவேசம், இதெல்லாம் முக்தி அடைந்தவன் எனக்கு பிரியமான பக்தன். முதல்ல அனபேக்ஷ சுச்சிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யத சர்வாரம்ப பரித்தியாகி யோமத் பக்த சமேப்பிய. அடுத்த செட்டு பாருங்க. அனபேக்ஷ, எதிர்பார்ப்பு இல்லாதவன். அனபேக்ஷ பக்தன், அவன் சொன்னா கடவுள் நேர வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்க தயார், அல்ல மறைமுகமா அவனுக்கு அனுப்பி வைக்க தயார். ஆனா அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அனபேக்ஷ. சுச்சிஹி, தூய்மையானவன், தன்னில் சரீர வாக்கு மனசு தூய்மை. அனபேக்ஷ. சுச்சிர் தக்ஷ. தக்ஷ, விழிப்போடு இருப்பவன், சறுக்கி விடாமல், தவறு செய்து விடாமல் விழிப்போடு இருப்பவன். சமர்த்த ராமதாசு பைத்தியம் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, பித்து பிடித்தவன் மாதிரி. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சபதம் எடுத்தார், இந்த கோவில் கோபுரங்கள் எல்லாம் இடித்த அரசன் யாரு, அந்த அரசனை நீக்கிவிட்டு தர்மத்து ராஜாவை நான் ஸ்தாபனம் பண்ணுவேன், தர்மராஜ்யத்தை உருவாக்குவேன் அப்படின்னு 9 வயசுல படம் சபதம் எடுக்கிறார் ஆஞ்சநேயர் கோயில் வாசல்ல. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான், யாரோடையும் பேச மாட்டார். என்னடா பண்ற அப்படின்னு கருத்தா, சிந்தா கரித்தோ விஸ்வாச்சி, உலகத்தை பற்றி சிந்தனை செய்கிறேன், கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு கால் கட்டு போட்டால் சரியா போயிடும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி முடிவு பண்ணி, கல்யாண நாள் முடிவு பண்ணி, அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற இவனுக்கு வேஷமெல்லாம் போட்டு விட்டு, அந்த வேஷ்டிலாம் கட்டி விட்டு, தலையில் வந்து தொப்பி போட்டு, அதுக்கு மேலே அந்த மகுடத்தை போட்டு
அந்த தொங்க விட்டு மராட்டியில் அப்படி செய்வாங்க. அப்படி இருக்கு. நடுவில் ஒரு திரையை போட்டு இந்த பக்கம் பையன், இந்த பக்கம் பொண்ணு, திரைக்கு 2 பக்கமும். இவன் இந்த திரைக்கு திறந்தப்புறம் தான் முதல் தடவை பொண்ணை பார்க்க போகிறான். அப்படி ஒரு கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த திரையை திறந்து விடுறதுக்கு முன்னால, தாலி கட்டுறதுக்கு முன்னால, கை பிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. 8 மந்திரங்கள், எச்சரிக்கை மந்திரங்கள். வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எப்படி ஜாகிரதையாக இருக்கணும், என்னென்ன விரதங்கள் இருக்குது கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னு 8 மந்திரங்கள். அதில் எல்லாத்துலேயும் கடைசியில் சாவதான் அப்படின்னு வரும். சாவதான், எச்சரிக்கையாக இரு, எச்சரிக்கையாக இரு அப்படின்னு வரும். அந்த வார்த்தை இவனுக்கு திடீர்னு உள்ள ஒரு பெரிய இதை கிளப்பி விட்டது. தான் எடுத்த அந்த பிரதிஜை சபதம் ஞாபகம் வருது. அப்படியே கல்யாண மாலை எடுத்து கிட்டு வீசி எறிஞ்சா கல்யாண மண்டபத்திலேருந்து ஓட ஆரம்பித்தான். 14-15 வயசு பையன். எல்லாரும் திரும்பி அவனை துரத்தின்னு ஓடி வந்தாங்க. பொண்ணுடைய அப்பா அம்மா, இவனுடைய அப்பா அம்மா, உறவுக்காரங்க எல்லாம். டேய் டேய் நாராயணா நாராயணா அப்படின்னு. இவன் நேர போய் அந்த கோதாவரி தண்ணிக்குள்ள, நதிக்குள்ள குதிச்சான், நீச்சல் அடித்தான், அந்த பக்கம் போனான். அவனுக்கெல்லாம் ஏதோ வேகம் இருக்கு, ஆனால் ரொம்ப வேகம் கிடையாது இவனுக்கு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் தூரம் துரத்தினாங்க. அதுக்கப்புறம் நதியை தாண்டி காட்டுக்குள்ளே போனப்புறம் அவன்லாம் திரும்பி வந்துட்டாங்க. சரி, இனி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அவ்வளோதான், திரும்பி வந்துட்டாள். நம்ம ராமர் அயோத்தியா போனபோது அவ்வளோ பெரிய கூட்டமும் போச்சான் அவர் கூடவே. நாங்களும் வருவோம் அப்படின்னு. கங்கை கரையில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு போகிற ஆவேசம் எல்லாம் ராமர் போயிடுவார், தப்பிச்சுட்டு போயிடுவார், நம்ம விழிச்சிருக்கணும்னு கூட தோணலை. நல்லா ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காங்க அங்கே. இவர் அப்படியே கிளம்பி போயிட்டு கங்கையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த வேகமெல்லாம், மற்றவங்களோட வேகமெல்லாம் கொஞ்ச நாள் தான் கூட வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரவர் தன் வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இவர் சமர்த்த ராமதாஸ் அப்படி உருவானார். 12 வருஷம் தவம் இருந்து காட்டில் ஆஞ்சநேயரை பார்த்து, ஆஞ்சநேயர் உன்னுடைய வலிமை எனக்கு கொடுன்னு கேட்டு, அந்த வலிமையை வச்சு கிராமமாக போய் ஜிம் ஆரம்பித்து இளைஞர்களை ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வச்சு அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் பஸ்கி பைட்டக்கு அதெல்லாம் போட வச்சு தண்டால் போட்டு இளைஞர்களை தயார் பண்ணார் நாளைக்கு வரக்கூடிய தர்ம ராஜ்யத்துக்கு. இந்த இளைஞர்கள் எல்லாம் சிவாஜியுடைய அங்கே படை சாம்ராஜ்யத்தில் பெரிய ஒரு பங்கு எல்லாருக்கும். கிராமமாக சிவாஜிக்கு அப்படி அற்புதமான தளபதிகள் கிடைச்சாங்க. தக்ஷ, விழிப்போடு இருத்தல். மாட்டிக்கிறேன், சிக்கிறேன், என் பாதையிலிருந்து என்னை மாற்றிவிட முயற்சி நடக்கிறது, அந்த மாதிரி விழிப்போடு இருத்தல். தக்ஷ உதாசீனோ கதவியத. கதவியத, வருத்தத்தை எல்லாம் தள்ளி வைத்தவன். உள்ள வருத்தமே கிடையாது, ஆனந்தம், வருத்தமே கிடையாது. உதாசீனன் சொன்னா மேலே உட்கார்ந்திருப்பது. ஒரு குன்று மேல உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோ, கீழே தூரத்துல நகரம் எல்லாம் தெரியுது. நகரத்துக்குள்ள பயங்கர பரபரப்பு, வியாபாரம், சண்டை, கொடுக்கல் வாங்கல், இங்கேருந்து அங்கே ஓடுறான், அங்கேருந்து இங்கே ஓடுறான், ஒரே பரபரப்பு, கவலை, எக்ஸைட்மெண்ட், ஏமாற்றம், அதெல்லாம் மேலே குன்று மேலே உட்காந்துட்டு பார்க்குற ஆளு மாதிரி உதாசீனம். ஒட்டிக்காம அலட்சியமா. அலட்சியங்கிறது நெகட்டிவ் இல்லை, அதாவது நெகட்டிவ் சென்ஸில் இல்லை, அலட்சியப்படுத்துதல் இல்லை. அது மேலே அதை பற்றி கவலைப்படாமல், கவனம் செலுத்தாமல்
யதவேத சர்வாரம்ப பரித்தியாகி. புது புது விஷயங்களை ஆரம்பித்து வைக்காமல் நம்ம மாட்டிக்கிறது இதுலதான். புதுசா இதை செய்யலாம், அதை செய்யலாம், இன்னொரு தடவை செய்யலாம், வேற ஒரு வடிவத்துல செய்யலாம் அப்படின்னு ஒரு சீக்கிரம். போன தடவை நம்ம அவ்வளவா யோஜனை பண்ணலை, அதனால ஃபெயில் ஆயிடுத்து. இந்த தடவை எல்லாம் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக பண்ணலாம் அப்படிலாம். சர்வ ஆரம்ப, ஏதாவது புதுசு எதையும் ஆரம்பிக்கிறதையே தவிர்க்கிறது. பரித்தியாகி, புதிய ஆரம்பத்தை தவிர்த்தல். யோன ஹிருஷ்யத்தின துவேஷ்டி, ஒரே உற்சாகத்துல துள்ளி குதித்தலும் கிடையாது, ஒரே வருத்தத்துல வெறுப்புல ஒதுங்கி டிப்ரெஷன்ல போறதும் கிடையாது. ந சோச்சதி, வருத்தப்படுதலும் கிடையாது, வெறுப்படைதலும் கிடையாது. ந காங்ஷதி, எதிர்பார்ப்பு வைக்கிறதும் கிடையாது. காங்ஷா. சுபாசுப பரித்தியாகி, சுபமானது அசுபமானது எல்லாத்தையுமே தவிர்த்து விடுதல். புது விவசாயம், புது ஒரு முனைதல், முயற்சி ஆரம்பிக்காம இருத்தல். கோவில் கட்டலாம், நீங்க ஒரு பெரிய இடம் கொடுக்குறேன், கோவில் கட்டுங்கன்னு. பாவம், கோவில் கட்டுறேன்னு போயிட்டு அதுக்காக பணத்துக்கு அலைஞ்சு என்கிட்ட வந்து கெஞ்சி, அங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் சொல்லுங்க, எனக்கு ஒரு 100 மூட்டை சிமெண்ட் டொனேஷன் கொடுக்க சொல்லுங்க, விருதுநகரில். அந்த மேனேஜர் எனக்கு தெரிந்தவர். ஏன்பா உனக்கு இதெல்லாம், நீ பாட்டுக்கு சுத்திட்டு இருந்த, ஆனந்தமா இருந்த, என்ன அந்த கோயில் கட்டி எத்தனை கோயில் இருக்கே, இதுக்கு நீ ஒன்று புதுசா ஆரம்பிச்சு பரிதாபமா இருக்கு. இங்க ஒருத்தர் கோயில் கட்டுறாரு, திருப்பூர் மூலனூர் பக்கத்துல, கல்லு கோயில், சிவன் கோயில், பிரம்மாண்டமான கோயில். அவர் வாழ்க்கையில இப்போ வேற எதுவுமே செய்ய முடியல. தன்னுடைய வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சிக்கான முயற்சியில கூட உதவும் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் கல், கன்னியாகுமரியில் சிலைக்கு ஆடை கொடுத்துருக்கு, இது வரணுமா தெரியல, மழை காலம் வந்துடுச்சு, பீகார் ஆளுங்கள்லாம் ஹோலிக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க. சோகமயமாயிடுறது வாழ்க்கை. ஒரு புதிய விஷயம், நல்ல விஷயம்தான், சுபாசுப பரித்தியாகி, சுபமானதை அசுபமானதை தவிர்த்து விடுதல். அவன் எனக்கு பிரியமானவன். சொல்லுங்க, பாருங்க எப்படி பிரிய பக்தன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. இப்ப இவருக்கு வெங்கட வேலாயுதம் இந்த ஏஐல பண்ணணும்னு சொல்லிட்டு நாள் முழுக்க அதே சிந்தனை. காலமுறை இருந்து எனக்கு ஒரு படம் அனுப்புவார், இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை பண்ணேன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவார், அதை படிச்சது, அதை பார்த்து அதோடைய ரியாக்ஷன் கேட்கணும்னு. எனக்கு இன்னும் அது முழுசா புரிப்படலை. இருந்தா கூட இப்போ இன்னைக்கு தான் நான் இந்த படத்தை ஒரு ஒழுங்கா பார்த்தேன். ரொம்ப அற்புதமா தான் இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா கூட இது ஒரு தலைவலி தானே அவர் தன் மேல எடுத்துட்டது. ஒரு பற்றுதல்னால, ஒரு பற்றுதல், அது நபர் என் மேல இருக்கிற பற்றுதலா இருக்கலாம், கீதை மேல இருக்கிற பற்றுதலா இருக்கலாம், இல்லை தான் படிச்ச ஏஐங்கிற அந்த அந்த விஷயத்து மேல பற்றுதல் இருக்கலாம். ஆனா இதுதான் நம்மளை வாழ்க்கையில ஓட வைக்கிறது. நம்மளை மறந்து நம்ம ஓடுறோம் இதே ஒரே ஒரு கருத்து, ஒரே சிந்தனையில. அது உலக வாழ்க்கைக்கு அவசியம்தான். பட் இங்க இவன் சொல்வது, இதையெல்லாம் விட்டவன் எனக்கு பிரியமான பக்தன் அப்படிங்கிறது. ஸோ செய்யாம இருக்க முடியுமா? எப்படி செய்யறது? பட்டுக்காம, தன்னை சிக்கிடாம எப்படி செய்யறது? இது நமக்கு வரக்கூடிய சவால். செய்யணும், உலகத்துல மூச்சு இருக்கிற வரைக்கும் செஞ்சாகணும் எதையோ ஒண்ணு. அதை எப்படி செய்தால் சிக்காம இருப்போம் நாம், அது ஒரு சவால். நீங்க ஏதாவது பேசுங்க. ஒரு 8-8 நிமிஷம் இருக்கு.
சர்வாரம்ப பரித்தியாகி. அது வந்து ஆரம்பிக்காம இருக்கிறதா இல்ல என்ன சர்வாரம்ப பரித்தியாகின்னு வருது. உங்க குரல் இல்லை, கேட்கவே இல்லை. நான் இந்த சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னு வருது. ஆ அது வந்து எதையுமே ஆரம்பிக்காம இருக்கிறதா இல்ல நான் தான் ஆரம்பிக்கிறேன்ற எண்ணமே இல்லாம இருக்குது. அதை தான் நம்ம கேட்கணும். ஆரம்பம்னா கர்மங்களுக்கு அப்படி சொல்றோம். ஆரம்பம் ஒரு கர்மத்தை புதுசாக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, நடத்தலாம், பறவைகளுக்கு தீனி போடலாம் அப்படின்னு பெரிய உத்தேசம், நல்ல உயர்ந்த நோக்கம்தான். அப்போ அதுக்கு போயிட்டு வாங்கிட்டு முதல் 1 வருஷம்தான் அது இருக்கும். அப்புறம் பணம் எங்கே சேர்க்கறது, செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, டொனேஷன் அவன் கொடுக்கலையே, யாரை போய் பார்க்கலாம், கவனமெல்லாம் பறவைகள் மேலேருந்து விட்டு போய் இந்த ட்ரஸ்ட்டு மேலே வந்துடும். பறவை போயிடும் நம்ம மனசுல இருந்து. அதுக்கு பதிலாக சுப்பிரமணிய பாரதியார் மாதிரி பக்கத்து வீட்டில் அரிசி கடன் வாங்கிட்டு வந்துட்டு குக்கரில் மனைவி அதை ஏற்றுறதுக்கு முன்னால் பிடி அரிசி எடுத்து தூக்கி பறவைகள் எல்லாம் வந்து குத்தின்னு போகிறத பார்த்து ஆனந்தமாக கவிதை எழுதி, அதில் ட்ரஸ்ட் இல்லை, கவலை இல்லை, டொனேஷன் இல்லை, கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டென்ஷன் இல்லை, இல்லையா? அதுதான் சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா வகையான ஆரம்பங்களையும் தியாகம் செய்வது. வந்து ஆக்சுவலி ஆரம்பிக்காம இருக்கிறதா இல்ல வந்து நான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் ஆனா நான் செய்கிறேன், அதுதான் கரெக்ட். எண்ணம் ஏன்னா இல்லாம நம்மால செய்யாம இருக்க முடியாது உலகத்துல, வாழ்க்கையில. அதுதான் அந்த சொல்யூஷனுக்கு தான் வரணும். அப்படி வந்தா கவலை கிடையாது. ஆரம்பிக்கிறதும் அவன் தான், செய்யறதும் அவன் தான். சரி, ஓகே. அப்படி நம்மளை விலக்கிக்க முடியுமா? அது திடீர்னு தெரியாம நின்றுச்சு, நம்மளால பண்ண முடியல அப்படின்னா கூட ஓகே, பரவாயில்ல. நாம என்ன சமுதாயத்துக்கு கமிட்மெண்டா கொடுத்துருக்கோம், கிட்ட பேர் ஆயிரும். அது எப்படி அதை விடலாம், எப்படியாவது முடிச்சிடணும். நடந்துச்சு, இப்ப நடக்கல அப்படி இருந்தா. அப்ப ஆரம்பம்ன்ற நான் ஆரம்பிக்கல அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டா அது ஓகே தான். ஆமா, அதுதான் கரெக்ட், அதுதான் தீர்வு. சரிவா. இங்க பரித்தியாகிங்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தமாப்பா? ஆரம்பத்தை தியாகம் செய்தல், பரித்தியாகிங்கிறது முழுமையாக தியாகம் செய்து விடுதல். இந்த ஆரம்பத்தை, சர்வ ஆரம்பம், எல்லா ஆரம்பங்களையும், புதிய உத்தியோகம், புதிய தொழில், புதுசு முயற்சி, அந்த மாதிரி அதுக்கு ஆரம்பிக்காம இருக்க முடியுமா உலகத்துல வாழும்போது? அதுக்கு தான் இப்போ வெங்கட வேலாயுதர் சொன்னேன், அது நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அப்படி ஒரு விஷயம் வந்தால் செய்தல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது நின்று போச்சுன்னா கவலைப்பட்டு என் பேர் கெட்டு போயிடும், நான் ஆரம்பித்த விஷயம் எப்படி நிற்க விடலாம், எப்படியாவது அதை நடத்தணும், அது வந்து அது சிக்கல். நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விலக்கின்ட்டா அது நடக்கும், தானே வளரும், வளரட்டும், நல்லது நடக்கணும்னா நடக்கட்டும். இங்க என்ன எப்படி சொல்றார் பகவான் சொல்றாரு, இங்க புதிய ஆரம்பங்களை தவிர்ப்பவன் எனக்கு பிரிய பக்தன், பிரியமானன். ஓ சரி சரி. ராஜச மனசு இருக்கிறவன், இப்போ வீட்டுல சமையல் வேலையிலேயே ராஜச மனசு இருக்கிறவங்க புதுசா செஞ்சு பார்க்கலாம், அஸ்ஸாம்ல இருக்கிற வடையை செஞ்சு பார்க்கலாம், பஞ்சாபில் இருக்கிற அந்த கோதுமை ஹல்வாவை செஞ்சு பார்க்கலாம், அதுக்காக போய் பஞ்சாபியை பார்த்து கற்றுண்டு ரெசிபி வாங்கி ட்ரை பண்ணி, அப்புறம் இதெல்லாம் ஓட்டம் எல்லாம் அந்த புதிய விஷயங்கள் செய்யக்கூடிய ஆர்வம். அதை கெடுதல்னு சொல்லலை, அதில் பட்டுக்காம நாளைக்கு அதில் தோல்வி அடைஞ்சிட்டா மனசொடிஞ்சு போயிடாம, வெற்றி அடைஞ்சிட்டா ரொம்ப குதிக்காம, துள்ளி குதிக்காம, அப்படி.
योगेशं सच्चिदानन्दं என்னது அடுத்தது? பிரியம் தர்ம संस्थापकं कृष्णं ये जगद्गुरु जगद्गुरु कृष्णं श्रीकृष्णं ये जगद् जगद्गुरु. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. நாளை சந்திப்போம்.